ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பால். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, ஸ்டாண்டு, எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிற ரிங் ஸ்டாண்ட் வந்து உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து தம்பி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்திருக்கு. அதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டோட பார்சல் இப்படி தாங்க கொடுத்துருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சேஃபாக தான் இருந்தது. ஆனால் நிறைய பிளாஸ்டர் போட்டு நல்லா ஒட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பைரவ் வந்து பயந்துட்டு இருந்தது. ஏதோ பெரிய பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே அலமோதிட்டு இருந்துச்சு. அவரை ரூமில் தள்ளிட்டு நான் மறுபடியும் உட்காந்து ஓப்பன் பண்ணேன். இதுதாங்க ஸ்டாண்டு. ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்டு. விலாகுக்கு வந்து வேறு ஸ்டாண்டுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் ஷார்ட்ஸுக்கு மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டு சின்னதாகவே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ரிங்கு பெரிய ரிங்கு வேண்டாம், ஸ்மால் ரிங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே போதும்னு சொல்லிவிட்டு இது வாங்கினோம். பெரிய ரிங்குன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் போகுது. இதை பிரிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது. அந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை டப் டப் டப்புன்னு வெடிக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த பார்சல் இருந்தாலுமே நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையாக ரிலாக்ஸாக வெடிச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதாங்க இந்த சைஸ் தான் ரிங்கு. இவ்வளோ ரிங்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்குள்ளே தம்பி வந்துட்டாங்க. தம்பி வந்தோன்னே சரி இதை செட் பண்ணுறா தம்பின்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு போய் வேலை பார்க்க போயிட்டேன். தம்பி வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள், மறுபடியும் பைரவ் ஓடியாது பயந்துட்டு ஓடியாடுறாரு. இதாங்க அந்த 3 நாபு ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி. அதுக்குள்ளே தம்பி வந்தோன்னே சரி நானே செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதில் என்னென்னா அந்த நாபு தாங்க பெரிய விஷயம். ஸ்டாண்டெல்லாம் கூட நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த நம்ம அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஏதாவது ஒன்று லூஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. வீடியோஸ்லாம் எடுக்கும் போது வளையும். அதான் சரி பார்த்துட்டு நம்ம ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி 1 by 1 செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரிங்கு செட் பண்ணிவிட்டு அந்த ரிங்குக்கு நடுவில் ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டுக்கு நாபு இருக்குதுங்க, அதையும் செட் பண்ணாங்க தம்பி. செட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், அதான் நாபு. அந்த ரிங்குக்கு நடுவில் அந்த நாபு செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்திங்களா. ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக நம்ம வச்சு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா ஃபோனுடைய பேலன்ஸ் வந்து இது தாங்காது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்குறது. ஏன்னா அது வளையும், அப்படியே கீழே குனியும் போது நமக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் முதல்ல அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. அதை வச்சுட்டு தம்பி அடாப்டர் போட்டுட்டு லைட் எரியுதா, எத்தனை கலர் வருதுன்னு பார்த்து செக் பண்ணாங்க. ஒரு 3 கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துச்சு. லைட்டு, மீடியம், டார்க் அந்த மாதிரி. அதையும் செக் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் அதோடைய லிங்க்கை டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. தம்பி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தாரு. அதுவும் கரெக்டாக இருந்தது. நம்ம எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ லென்த்துக்கு நம்ம வைக்கலாங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.